மதுரை வாடிப்பட்டி அருகே கழிவுநீர் குழியில் விழுந்து 4 வயது சிறுவன் உயிரிழந்த நிலையில் மற்றொரு குழந்தை ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, 4 வயது குழந்தை உயிரிழந்திருக்கிறது, மற்றொரு குழந்தை ஆபத்தான நிலையில் உள்ளது. தற்பொழுது அந்த குழந்தையின் நிலை என்ன? இந்த உயிரிழப்பு எப்படி நேர்ந்தது? அருணா, மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே இருக்கக்கூடிய ஆண்டிப்பட்டி காலனி பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட இந்த சின்டெக்ஸ் டேங்குடைய கழிவுநீர் செல்வதற்கு தற்பொழுது ஒரு 10 நாட்களுக்கு முன்பு தான் இங்கே ஜேசிபி இயந்திரத்தோட உதவியோடு கிட்டத்தட்ட ஒரு 8லிருந்து 10 அடி ஆழத்திற்கு பள்ளம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பள்ளம் எடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு வார காலம் ஆன நிலையில் இந்த காலனி சார்ந்த மக்கள் இந்த பகுதியில் குழந்தைகள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள். இந்த குழிக்குள் எதுவும் அசம்பந்தம் ஏற்படுவதற்கு முன்பு இதில் முள் வைத்தாவது இதை மறைக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தில் ஊராட்சி நிர்வாகத்திடம் பல முறை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் ஊராட்சி நிர்வாகம் சார்பாக எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் நேற்று இரவு போல இந்த தற்போது காட்சியில் பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த வீட்டில் இருக்கக்கூடிய சந்தனக்கருப்பு கிருஷ்ணவேணியுடைய மகன்கள் ரோசன் மற்றும் கேசவன், 4 வயது ஒரு சிறுவன், 2 வயது சிறுவன், இருவருமே இந்த பகுதியில் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது இந்த குழிக்குள் தற்போது நேற்று தவறி விழுந்திருக்கிறார்கள். விழுந்ததில் முதல் கட்டமாக ஊர் பகுதியை சார்ந்தவர்கள் இந்த 2 வயது சிறுவனை மட்டும் தூக்கி கொண்டு ஆஸ்பத்திரி கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். மூத்த பையன் அந்த கேசவன் நிலை இடம் குறித்து தெரியாத பட்சத்தில் குழிக்குள் மீன் சந்தேகத்தின் அடிப்படையில் குழிக்குள் இறங்கி தேடும் பொழுது அவர் சடலமாக அந்த குழியில் மீட்கப்பட்டிருக்கிறார். தற்பொழுது அந்த குழிக்குள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த 2 வயது சிறுவன் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் தற்போது சேர்க்கப்பட்டு அவருக்கு தீவிர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஊராட்சி நிர்வாகத்தினுடைய முழுமையாக ஒரு அலட்சியமே இந்த சிறுவன் உயிரிழந்ததற்கு காரணம் என இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக வாடிப்பட்டி வட்டார வளர்ச்சி அலுவலர் கிருஷ்ணவேணியை தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது இந்த குழியை ஊராட்சி சார்பாக நாங்கள் எதுவுமே எடுக்கவில்லை, இந்த குழி எப்படி இங்க வந்ததே எங்களுக்கு தெரியாது, இந்த குழியை இந்த பகுதியை சார்ந்தவர்கள் தான் இந்த கழிவுநீர் கொண்டு போய் சேர்வதற்காக எடுத்திருக்கிறார்கள் என்கின்ற விஷயத்தை ஊராட்சி சார்பாக தற்போது பதிலளித்திருக்கிறார்கள். இதற்கு இந்த கிராம பகுதி மக்கள் முழுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். சம்பந்தம் இல்லாமல் ஊராட்சிக்கே தெரியாமல் நாங்கள் எப்படி இங்க குழி எடுக்க முடியும், அப்படியே நாங்கள் குழி எடுத்திருந்தாலும் நேற்று இரவாக இந்த குழியை ஊராட்சி தான் மண் மூடி தற்போது நிரப்பி வைத்திருக்கிறார்கள். நாங்கள் இந்த குழி எடுக்க வேண்டிய எங்களுக்கு அவசியம் இல்லை, ஏன்னா எங்க போது கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் இவ்வளவு ஆபத்தான முறையில் நாங்கள் குழி எடுக்க போய் விஷயத்தில் கிராம மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த 4 வயது சிறுவன் பரதமாக வீழ்ந்திருக்கக்கூடிய சூழலில் அவனுடைய தம்பி 2 வயது சிறுவன் நுரையீரல் முழுவதுமே இந்த சகதியில் முழுமையாக உள்ளே போய் நின்று தற்போது உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். இது சம்பந்தமாக மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவை தொடர்பு கொண்டு விளக்க முயற்சிக்கும் பொழுது அவர் பதிலளிக்க மறுத்துவிட்டார். அதேபோல் திட்ட இயக்குனர் அவங்களுக்கு தொடர்பு கொள்ளும் பொழுது அவரும் பதிலளிக்கவில்லை. தற்பொழுது இது சம்பந்தமாக ஊராட்சி செயலாளர் மீதும் இந்த கான்ட்ராக்டர் மீதும் இந்த கிராம பகுதி மக்கள் சார்ந்தவர்கள் தற்போது வாடிப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அருணா, பிரசன்னா, ஒரு குழந்தை உயிரிழந்திருக்கிறது, மற்றொரு குழந்தை ஆபத்தான நிலையில் இருக்கிறது. இது மிகவும் வேதனையான ஒரு விஷயம். அந்த குழந்தையோட உறவினர்கள் என்ன சொல்றாங்க இது குறித்து? இப்போ தற்போது அந்த குழந்தையுடைய பாட்டி இருக்காங்க, பூமாதேவி, அவங்ககிட்ட கேட்கலாம். ஆமா, இப்போ இப்போ ஆஸ்பத்திரி இருக்கக்கூடிய பையனோட நிலைமை எப்படி இருக்கு? இந்த குழி யார் வெட்டினா? ஏன்னா ஊராட்சி சார்பில் கேட்டா இந்த பகுதி மக்கள் தான் இந்த குழியை வெட்டினதா சொல்றாங்க. இந்த குழி யார் வெட்டினா? இது ரோடு போடுறதுக்காண்டி குழி தோண்டினது சார். ரொம்ப சின்ன பையன் தவறிட்டேன், இளைய பையன் சீரியஸா கிடைக்கும் சார். இந்த இழப்பு எங்களுக்கு ஆயிடுச்சு. யாரு சார் எங்களுக்கு பிள்ளைகளை கொடுப்பாங்க? நாங்க யாருமே இல்ல சார். ஆளுக இல்லாத நேரம் குழிய மூடி போட்டுட்டாங்க. இப்ப நாங்க குழி தோண்டது எங்களுக்கு யாருக்குமே தெரியாத மக்களுக்கு. இப்ப நாங்க பிள்ளைய பறிக்காம கேட்டதுக்கு பொண்கள் தான் நீங்க சொன்னீங்க குழி தோண்ட, நாங்க எதுவுமே செய்யலன்னு சொல்றாங்க சார். இதுக்கு நீங்க தான் சார் நல்ல முடிவெடுத்து எங்களுக்கு பிள்ளைகளை நல்ல வழி கொடுக்கணும் சார். தற்போது மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சிறுவனை பார்ப்பதற்காக இவருடைய பெற்றோர்கள் எல்லாமே அங்கேதான் இருக்கிறார்கள். காவல் நிலையத்தில் அவருடைய தந்தை இருக்கிறார். தற்போது வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். காவல்துறை விசாரணையில் இந்த குழியை யார் வெட்டினார் என்பது மெல்ல தெரிய வரும் என போலீசார் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. அருணா, உறவினர்கள் கதறுவதை பார்க்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது. ஊராட்சி நிர்வாகம் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி பிரசன்னா.